ஏற்கனவே தமிழ்நாட்டை குட்டிச்சோறாக்கியாச்சு. டாஸ்மாக் இல்லைன்னா இன்னைக்கு தமிழக அரசாங்கமே இல்லை என்ற அளவுக்கு இப்போ இருக்கின்றது. அந்த நிலையில ஏற்கனவே சுய ஆட்சியில் தான் இருக்குது. இது என்ன தீர்மானம் இவங்க கொண்டு வந்து கமிட்டியை கொண்டு வந்து பிற்பாடு இவங்க அறிக்கை செய்வதுன்றது இதெல்லாம் ஏற்கனவே சுய ஆட்சியில் தானே இருக்குது. இப்போ சும்மா அடுத்த 26ல் இப்போ நமக்கு எலெக்ஷன் வருது, இதுக்காக நான் மாநில சுயாட்சி நான் கேட்கறேன், அவங்க வந்து தரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு போக்கு காட்டுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வராங்களே தவிர இதுல அவங்க வெற்றி அடைய போறது இல்லை. அதுக்கு பதிலாக நீ இப்படி கேட்டுரு, நான் இந்தியாவை விட்டு நான் பிரிச்சுக்கிறேன் தமிழகத்தை, தமிழகம் வந்து ஒரு தனி நாடாக நாங்க இருக்கட்டும் தமிழ்நாடு, ஏன்னா பேரே அப்படிதானே இருக்கு தமிழ்நாடு. ஆக நாடாக நாங்கள் செயல்பட விரும்புகின்றோம், உங்களை விட்டு நாங்கள் பிரிய விரும்புகின்றோம், எங்களை தனித்துவம் விட்டுருங்கன்னு அப்படி கேளுங்க. அது கேட்க தைரியம் இருக்குதா? காங்கிரஸுக்கு ஒண்ணுமே இல்லை தமிழ்நாட்டில். ஏதோ திமுக கூட ஒட்டிட்டு இருக்கிறதுனால காங்கிரஸ்ன்ற கட்சி திமுக இருக்குது. காங்கிரஸ் இந்த கட்சியை வரும் 2026ல் தனித்துவமா நிக்க சொல்லுங்க. 1% கிடைச்சாலே பெரிய விஷயம். ஏன் அருமையான தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சட்டசபையிலே ஏன் 25 சீட்டு கொடுக்கல தேர்தல் இருக்கும்போது? ஒன்றும் இல்லை, இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, அந்த 2 சீட்டு வாங்கறதுக்கு பட்ட பாடு, ஏகப்பட்ட மோதல். 40 சீட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஏன் 10 சீட்டு வாங்குறதுன்னு அவர் தானே சொல்றாரு. சிறுபான்மையினுடைய கட்சி எங்களுடைய கட்சின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு முஸ்லிம் சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் வாக்களிப்பார்கள் சொல்லக்கூடியவர் தைரியமா திமுக நண்பர்களிடத்துல எனக்கு 10 சீட்டு கொடுங்க, எம்பி சீட்டு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்ல முடியல. அவருக்கு 2 சீட்டு தானே கொடுத்தாங்க. அப்ப திமுகவே அவரை மதிக்கல. முதல் காரியம், அவர் எந்த கூட்டணியில இருக்கிறாரோ அந்த கூட்டணியுடைய தலைமையே அவரை மதிக்கல. நீங்க பல இடங்கள்ல பார்த்துக்கலாம், பொது கூட்டங்கள் இல்லை, அவர் எங்கேயாவது பின்னாடி அதில் ஓரமா எங்கேயாவது ஓரம் உட்கார வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அருமையான நண்பர் தொல் திருமாவளவன் அந்த கூட்டணியோட இருப்பதை காட்டிலும் இல்லாமல் இருப்பது இன்னும் நல்லது. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொள்ள நம்முடைய இருப்பவர் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாம்வேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல பரபரப்பு அப்படின்னா, சட்டமன்றத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 110 விதியின் கீழே தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மாநில அரசுடைய சுயாட்சி தீர்மானம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக ஒரு கமிட்டியையும் ஃபார்ம் பண்ணப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டு 6 மாத காலத்துக்குள்ளாக இவங்க வந்து அறிக்கையை தாக்கல் செய்வாங்க. இந்த அறிக்கை வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில உறவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு. இதை எப்படி பார்க்குறீங்க? சுய ஆட்சி அப்படின்றது என்னன்னா, நான் தனியாக நிற்க போறேன்னு அர்த்தம். அப்போது நான் மற்றவங்களோட இணைந்து இருக்க மாட்டேன், நான் தனிமையிலே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது சுய ஆட்சி. அப்போது இவருடைய நோக்கம் என்னென்னா, தமிழ்நாட்டை இந்தியாவிலேருந்து பிரிக்கிற ஒரு நோக்கம். இந்தியாவுக்குள்ளது இருக்க முடியாது, ஒரு தனி நாடாக தமிழ்நாட்டை பிரிப்பதற்குரிய அறிகுறி இந்த சுய ஆட்சி என்கிற ஒரு சொல்லே. ஏற்கனவே தமிழ்நாட்டை குட்டிச்சோறாக்கியாச்சு. டாஸ்மாக் இல்லைன்னா இன்னைக்கு தமிழக அரசாங்கமே இல்லை என்ற அளவுக்கு இப்போ இருக்கின்றது. அந்த நிலையில ஏற்கனவே சுய ஆட்சியில் தான் இருக்குது. இது என்ன தீர்மானம் இவங்க கொண்டு வந்து கமிட்டியை கொண்டு வந்து பிற்பாடு இவங்க அறிக்கை செய்வதுன்றது இதெல்லாம் ஏற்கனவே சுய ஆட்சியில் தானே இருக்குது. இல்லை, என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல திட்டங்கள் வந்து மத்திய அரசு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, தீர்மானங்கள் இயற்றப்பட்டாலும் ஏற்றுக்கல. அதாவது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் சுமார் 2000 கோடி ரூபாய் வரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஸோ அப்போ உறவுல வந்து பெரிய அளவில் ஒரு விரிசல் இருக்கு. நமக்கு ஒரு தன்னாட்சி அதிகாரம் வேண்டும், அதாவது சுயாட்சி அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் முன்வைக்கப்படுவதாக முதல்வர் தெரிவிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் பெரிய ஒரு காரியங்கள். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாமர மக்களுக்கு புரியாத ஒரு காரியமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னா, புரியுறமா ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இப்போ பக்கத்தில் ஆந்திரா இருக்கின்றது. ஆந்திரா தேசத்தில் இப்போது சந்திரபாபு நாயுடு அங்கே இருக்கிறார். அவர் தான் முதலமைச்சர். அவர் என்ன பண்ணுறாரு, மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருப்பதினாலே ஒன்றுமே இல்லை, இந்த சோலார் மின் விளக்கு இருக்கு இல்லையா, சோலார் மின் விளக்கில் ஏறக்குறைய 40% தள்ளுபடி கொடுக்குறாங்க, மத்திய அரசு கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரல இவர்? அப்போ இவங்க வந்து மத்திய அரசாங்கத்தோடு எந்த விதத்திலும் இணக்கமாக இருக்க மாட்டாங்கன்னு தெரியுது நல்லா.
அப்புறம் மக்களிடத்தில் தமிழக மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒன்றுமே தரலன்றாங்க. ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு சராசரி. இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய ஐடி ஃபீல்டில் இருக்கிற பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி ஃபோன் எப்படி ஆப்ரேட் பண்ணுன்னு தெரியுது. கூகுளில் போய் சும்மா வாட் ஆர் த ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியா அப்படின்னு போட்டாலே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் ப்ராஜெக்ட்னு சொல்லி இந்தியாவுக்குரிய ப்ராஜெக்ட். அது ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? இப்போ இதை யார் கொண்டு வரணும்? இதை அவங்க தரமாட்டேன்னு சொல்கிறாங்களா? கொடுத்ததை நீங்கள் ஏன் சரியானபடி வாங்கி மக்களிடத்தில் கொண்டு போகல? நீங்கள் மக்கள்கிட்ட எதுவுமே கொண்டு போகிறதே கிடையாது. ஏகப்பட்ட காரியம் இருக்குது. ஒன்றுமே இல்லை, மகளிருக்காக நான் 1000 ரூபாய் தருவேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். முதலமைச்சர் திட்டம் என்று சொல்கிறாரு. இதே திட்டம் தான் பிரதமர் திட்டமாக ஏற்கனவே இருக்குது. ஒன்றும் இவர் புதுசாக ஒன்றும் கொடுக்கல. ஆக இவங்க சும்மா மத்திய அரசாங்கத்தை குற்றப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறாங்களே தவிர, நான் என்ன சொல்கிறேன், இணக்கமாக இருந்துட்டு போயேன். நீ முதலமைச்சர் தான், நீ இணக்கமாக இருக்கணும். முதலமைச்சர் பதவியில் ஒன்று கீழே இறக்க போகிறதில்ல. ஒன்று நீ ஒத்து போறேன்னு நான் என்ன சொல்ல வரேன், அவங்க சொல்கிறதெல்லாம் நீ சரின்னு சொல்லணும்னு நான் சொல்லலை. அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட காரியங்கள் மக்களுக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குது. ஒன்றும் இப்போ சாதாரணமாக சொல்கிறேன், இந்த மெடிக்கல் ஷாப் இருக்குது இல்லையா, நிறைய இடத்துல இந்த பிரதமர் மெடிக்கல் ஷாப் ஏதோ ஒன்று இருக்குது, அது பேர் சரியா, பிரதமர் மருந்தகம்னு இருக்குது. ஒரு மாத்திரை அங்கே போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா வெறும் 2 ரூபா இருக்கும். அதே மாத்திரை சாதாரண மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினா 10 ரூபா இருக்கும். ஏறக்குறைய 8 ரூபா வித்தியாசங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட மருந்தகங்கள்லாம் இன்றைக்கி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் இதெல்லாம் ஏன் இல்லை? எப்படி பிரதமர் இந்த பிஜேபி ஆட்சி வந்த பிற்பாடுதெல்லாம் இதெல்லாம் வந்திருக்குது. ஏன் இதை மக்கள் இடத்துல போய் ஏன் சொல்லக்கூடாது? அதனால தான் திரும்ப சொல்கிறோம், பிஜேபி ஒவ்வொரு தொண்டனுக்கிட்டே நான் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, நீங்கள் போய் பிரதமர் திட்டத்தை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, தமிழக அரசுனா சொல்கிறாங்க அவங்க ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 110வது பிரிவின் கீழ் என்ன கொண்டு வராங்க, மாநில சுய ஆட்சி வேணும்னு. இதே தான் டாக்டர் கலைஞர் இருக்கும்போதும் செய்தார். ஆனால் எந்த விதத்துலேயும் அவங்களால வெற்றி கிடைக்கல. இப்போ சும்மா அடுத்த 26 இப்போ நமக்கு எலெக்ஷன் வருது, இதுக்காக நான் மாநில சுயாட்சி நான் கேட்குறேன், அவங்க தரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு போக்கு காட்டுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வராங்களே தவிர இதில் அவங்க வெற்றி அடைய போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நீ இப்படி கேட்டுரு, நான் இந்தியாவை விட்டு நான் பிரிச்சுக்கிறேன் தமிழகத்தை, தமிழகம் ஒரு தனி நாடாக நாங்கள் இருக்கட்டும், தமிழ்நாடு. ஏன்னா பேரே அப்படி தானே இருக்குது, தமிழ்நாடு. ஆக நாடாக நாங்கள் செயல்பட விரும்புகின்றோம், உங்களை விட்டு நாங்கள் பிரிய விரும்புகின்றோம், எங்களை தனித்துவம் விட்டுருங்கன்னு அப்படி கேளுங்க. அது கேட்க தைரியம் இருக்குதா? அப்படி கேட்டாங்கன்னா இவங்களுடைய வியாபாரமே கெட்டு போகும். ஏன்னா இவங்களுடைய வியாபாரங்களில் வட இந்தியாவில் இருக்குது. திமுகவில் இருக்கிற ஏறக்குறைய 50% உடைய ஆட்களுடைய வியாபாரங்கள் வட இந்தியாவில் இருக்குது. அப்படி இருந்தால் இவங்க வியாபாரம் செய்ய முடியாது. ஆனால் மக்களிடத்திலே ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு போகிறாங்க. இது மக்களும் ஒன்றும் ஏமாந்தவங்க கிடையாது. இவங்க இப்படி கொண்டு வந்த அறிக்கையை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஏகப்பட்ட அறிக்கையை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க, இது வரைக்கும் ஒன்றுமே செயல்படலை. ஒன்று செயல்பட்டுருக்குது, இந்த லிப்ஸ்டிக் பஸ்ன்னு ஒன்று போயிட்டு இருக்குது. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? லிப்ஸ்டிக் பஸ் புதுசாக இருக்குது. லிப்ஸ்டிக் பஸ் பார்த்தது இல்லையா நீங்கள்? பெண்களுக்காக மகளிருக்கான பஸ். அது கலர் என்ன இருக்குது, இந்த லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இல்லை, லிப்ஸ்டிக் கலர் இல்லை அது, அதனால தான் லிப்ஸ்டிக் பஸ்ன்றேன் நான். அது ஒன்று தான் செயலில் இருக்குது, மற்ற எதுவுமே செயலில் இல்லை. இப்போ இந்த தீர்மானம் சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் கொண்டு வர்றாங்க. அதிமுக பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதிமுக வெளியில நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர், தமிழக தலைவர் பிரிவினைவாதம், இந்தியாவை ஒன்றுபட்ட இந்தியாவில் பிளவு ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இல்ல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கருத்தையுமே தெரிவிக்கல. திமுகவுக்கு இந்த முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்துக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கல, ஆதரவையும் தெரிவிக்கல. அப்போ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் தென்பட்டு இருக்கு. இதை எப்படி பார்ப்பது? அதாவது காங்கிரஸுக்கு ஒண்ணுமே இல்லை தமிழ்நாட்டில். ஏதோ திமுக கூட ஒட்டிட்டு இருக்கிறதுனால காங்கிரஸ்ன்ற கட்சி திமுகவில் இருக்குது. காங்கிரஸ் இந்த கட்சியை வரும் 2026 தனித்துவமாக நிற்க சொல்லுங்க. 1% கிடைச்சாலே பெரிய விஷயம். திமுகவோட இணைந்திருக்கிறதுனால காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இருக்கின்றதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. மற்றபடி காங்கிரஸ் உடைய எந்த ஒரு செயல்பாடுகளும் தமிழகத்தில் இல்லவே இல்லை. அடுத்ததாக பாமக சொன்னீங்க.
இப்போ பாமக இது வரைக்கும் என்ன நினைச்சாங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நம்ம இருக்க போகிறோம், நமக்கு துணை முதலமைச்சர் கிடைச்சிருன்னு நினைச்சாங்க. இப்போது சந்தர்ப்பங்கள்லாம் வேற மாதிரி மாறிடுச்சு. ஆனால் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, திமுகவோட ஒத்து போய் ஆகணும். அதுக்கு அவங்க ஒத்துக்கொண்டு இருக்கின்றார்கள், ஆதரவு கொடுக்கின்றார்கள். இப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த கட்சியிலும் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே அங்கே பிரச்சனையே தலைவர் யார் என்ற பிரச்சனையில் அங்கே ஓடிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம். இப்படி பலவிதமான காரியங்கள் இருக்கக்கூடிய இல்லை. நான் சொன்னது மாதிரி இப்போ அருமையான பிஜேபி மாநில தலைவர் நல்லா அழகாக சொல்கிறாரு, பிளவு தான் உண்டாக்குறாங்க. இந்தியாவை பிளவுக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாக தான் சுய ஆட்சி அப்படின்னு அவங்க சொல்கிற ஒரு காரியம். இது மக்கள் மத்தியிலே வீணான வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த காரியம் நடைபெறுகின்றது. இப்போ மீட்டிங் ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது, அதிமுக பாஜக அலையன்ஸ் உருவானதுனால ஒரு ஓட்டு கூட இந்த அலையன்ஸுக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகள் செல்லாது. அதாவது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியுடைய வாக்குகள் ஒரு ஓட்டு கூட அங்கே செல்லாது. இந்த அடிப்படையில் தான் இந்த சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரிப்பதற்காகத்தான் புதிதாக ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரை பயன்படுத்தி பிரிக்கக்கூடிய வேலையில பின்னணியில RSS பிஜேபி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்கு தமிழகத்துல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டு ஒரு ஓட்டு கூட கிடைக்காதான், எப்படி இருக்கிறது? அதாவது அருமையான சகோதரன் தொல் திருமாவளவன் எனக்கு நல்ல நண்பர். ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் நான் இல்லை. ஏன் அருமையான தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சட்டசபையிலே ஏன் 25 சீட்டு கொடுக்கல தேர்தல் இருக்கும்போது? ஒன்றும் இல்லை, இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த 2 சீட்டு வாங்கிறதுக்குள்ள பட்ட பாடு, ஏகப்பட்ட மோதல். 40 சீட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஏன் 10 சீட்டு வாங்குறதுன்னு அவர் தானே சொல்கிறாரு. சிறுபான்மையினுடைய கட்சி எங்களுடைய கட்சின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு முஸ்லீம் சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் வாக்களிப்பார்கள்னு சொல்லக்கூடியவர் தைரியமாக திமுக நண்பர்களிடத்தில் எனக்கு 10 சீட்டு கொடுங்க, MP சீட்டு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு ஏன் சொல்ல முடியல? அவருக்கு 2 சீட்டு தானே கொடுத்தாங்க. அப்போ திமுகவே அவரை மதிக்கலை. முதல் காரியம், அவர் எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அந்த கூட்டணியுடைய தலைமையே அவரை மதிக்கலை. நீங்கள் பல இடங்களில் பார்த்துக்கலாம், பொதுக்கூட்டங்கள் இல்லை, அவர் எங்கேயாவது பின்னாடி அதில் ஓரமாக எங்கேயாவது ஓரம் உட்கார வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அருமையான நண்பர் தொல் திருமாவளவன் அந்த கூட்டணியோட இருப்பதை காட்டிலும் இல்லாமல் இருப்பது இன்னும் நல்லது. அதனால் இவர் சொல்கிறதுல ஒன்று நடக்கக்கூடிய காரியமே கிடையாது. இவர் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி ஃபாதர். நன்றிங்க, நன்றி.